இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீடியோ எடிட்டிங்காக நம்ம பில்ட் பண்ண ஒரு பிசி. இந்த பிசி AMD பேஸ்டு ஸ்பெக்ஸ். வீடியோ எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்டெல் ஆர் AMD எந்த பில்டுனாலுமே சூஸ் பண்ணி வாங்கலாம். Adobe Premiere Pro, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், அப்புறம் DaVinci ரிசால்வுக்காக பில்ட் பண்ண பிசி தான் இந்த ஸ்பெக்ஸ். கேஸ் ஸ்னைப்பர் கேமிங் கியூப் 2A1F. நல்ல ஏர்ஃப்ளோ வேணும், காம்பேக்டான டிசைன் வேணும், அப்புறம் கண்ட்ரோலபிள் RGB வேணும் அப்படின்னா இந்த கேஸ் ஒரு எக்ஸலண்ட்டான சாய்ஸ். இந்த கேஸில் இன்பில்டாக 3 ஃபேன்ஸ் இருக்கும். அதில் 2 ARGB ஃபேன்ஸ். இது கண்ட்ரோலபிள். நீங்கள் மதர்போர்ட் சாஃப்ட்வேர் மூலமாகவே இந்த கலர்ஸை கண்ட்ரோல் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் ரியர் சைடில் ஒரு பிளாக் ஃபேனோட வரும். மதர்போர்ட் GIGABYTE B650M கேமிங் XAX. மதர்போர்டில் நிறைய சாய்ஸஸ் இருந்தாலும் Ryzen 7க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேர்னு இந்த மதர்போர்டை சொல்லலாம். இந்த மதர்போர்டில் 4 RAM ஸ்லாட், 2 M.2 ஸ்லாட், அப்புறம் இன்பில்டாகவே லேட்டஸ்ட் வைஃபை அண்ட் ப்ளூடூத்தோடு வந்துடும். ப்ராசஸர் AMD RYZEN 7 7700X. இது ஒரு 8 கோர் ரீசன்ட் ஜென்ரேஷன் ப்ராசஸர். நிறைய அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணுவேன். எந்த அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணாலும் எனக்கு எந்த லேகும் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னா Ryzen 7 ஒரு எக்ஸலண்ட்டான சாய்ஸ். இந்த 7700X நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல கூலரும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும். கூலர் நாக்டுவா U12S 7700X நல்லா எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த கூலர் ஒரு சூப்பரான சாய்ஸ். நிறைய பேருக்கு இருக்கிற கன்ஃபியூஷன் என்னென்னா லிக்விட் கூலர் வாங்கினா தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமா அப்படிங்கிறது. அப்படி கிடையாது. உங்கள் ப்ராசருக்கு ஏற்ற மாதிரியும் உங்களோட ஒர்க் லோடுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் கூலர் சூஸ் பண்ணி வாங்கிங்கன்னா போதும். அது ஏர் கூலராக இருந்தாலும் சரி, லிக்விட் கூலராக இருந்தாலும் சரி, போதுமான அளவு வாங்கினீங்கனாலே உங்கள் ப்ராசர் ஃபுல் பொட்டன்ஷியலில் ஒர்க் பண்ணும். ரேம் கோர்சார் வெஞ்சன்ஸ் 5200 MHz 32GB DDR5. 2 16GB ஸ்டிக்காக ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் டூயல் சேனலுக்காக. SSD சாம்சங் Gen 4 512GB Pro NVMe. SSDயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு C டிரைவில் எவ்வளோ ஸ்டோரேஜ் வேணுமோ அந்த கெப்பாசிட்டிக்கு மட்டும் SSD வாங்குறத நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். பெரிய சைஸ் SSD வாங்கி அதை பார்ட்டிஷன் பண்ணி யூஸ் பண்ணுறதை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். உங்களுக்கு இன்னொரு டிரைவ் வேணும் அப்படின்னா செப்பரேட்டாக ஒரு SSD அல்லது ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்கி யூஸ் பண்ணுறதை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். SSDயை நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணி யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா SSD ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். பவர் சப்ளை கூலர் மாஸ்டர் 550 watts 80+ bronze 5 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வரும். நீங்கள் உங்களோட ஃபேவரட் பவர் சப்ளை பிராண்டை எங்ககிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கிராஃபிக் கார்டு NVIDIA RTX 3050 8GB. எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கிராஃபிக் கார்டு டைம்லைன் ஸ்மூத்னஸ் அப்புறம் உங்களோட எக்ஸ்போர்ட் டைம் இந்த 2 பார்ட்லேயும் பெரிய ரோல் ப்ளே பண்ணும். உங்கள் பட்ஜெட்டில் மேக்ஸிமம் பாசிபிள் ஹைரண்ட் கிராஃபிக் கார்டை வாங்கணுங்கிறத நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். 3050 விட 3060 எடிட்டிங்க்கு பெட்டராக இருக்குமானா ஆமாம், கண்டிப்பாக பெட்டராக தான் இருக்கும். பட் கஸ்டமரோட யூசேஜ் அப்புறம் பட்ஜெட்டையும் பொறுத்து தான் நாங்கள் கார்டை சூஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணுறோம். கண்டிப்பாக பர்டிகுலர் கிராஃபிக் கார்டில் தான் எடிட் பண்ண முடியுங்கிறது கிடையாது. எல்லா கிராஃபிக் கார்டுலையுமே நீங்கள் எடிட் பண்ணலாம். உங்களோட எடிட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் ஒரு கார்டுக்கும் இன்னொரு கார்டுக்கும் சேஞ்ச் ஆகும். ஓவராலாக ஒரு நல்ல எடிட்டிங் பிசி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற ஸ்பெக்ஸாக நாங்கள் பார்த்து சூஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு நல்ல எடிட்டிங் பிசி வேணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக பிசியை சேஃபாக டோர் டெலிவரியும் பண்ணுவோம். எங்கள் சேனலில் ரெகுலராக பிசி ரிலேட்டட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.